வணக்க மக்களே! சினிமாவ பொறுத்தவரைக்கும் கதை, அதேபோல கதாநாயகன், கதாநாயகி அப்படின்னு இல்லாம அதில இருக்கக்கூடிய பாடல், அதேபோல இசை அப்படின்னு எல்லாமே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படும். அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகாக தன்னுடைய கதாபாத்திரங்கள் மூலமாக மக்களுடைய மனதில இடம் பிடிச்சவங்க ரம்யா கிருஷ்ணன். இப்ப அவங்க சில விஷயங்கள ரொம்பவே ஓப்பனாக பேசியிருக்காங்க. "உளறிட்டாங்களோ?" அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஏன்னா விஷயம் அந்த மாதிரி. "காட்டுக்குள்ள தான் எங்க 2 பேருக்குமே அந்த மாதிரியான விஷயம் நடந்தது." அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்களாம். ஏன் அவங்க மழுப்பி திருப்பி பேசியிருக்காங்கன்னு பலரும் கேட்டு வராங்க. காட்டுக்குள்ள தான் எங்க 2 பேருக்குமே அது நடந்துச்சு அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் மழுப்பியிருக்காங்களாம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தின்னு 5 மொழிகளிலேயும் அசராமல் நடித்து என்றைக்குமே எவர்கிரீன் நடிகையாக மக்கள் மத்தியில தனக்குன்னு ஒரு செல்வாக்க பெற்றிருக்கக்கூடிய நடிகை ரம்யா கிருஷ்ணன். அதிக அளவு நம்ம எல்லோருக்குமே அவங்கள பற்றி தெரியும். இவங்க நடிப்பு கிடைக்காத விருதுகளே கிடையாது. அந்த வகையில தென்னிந்திய ஃபிலிம்ஃபேர் விருதுகள், 3 நந்தி விருதுகள் மற்றும் தமிழக அரசு திரைப்பட விருதுகளையும் பெற்று குவிச்சிருக்காங்க. ரம்யா கிருஷ்ணன் தனது 14வது வயதுல திரைப்பயணத்தை ஆரம்பிச்சாங்க. 1985இல் ஒய்ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக நடித்து வெளிவந்த வெள்ளை மனசு படத்தில் நடித்தபோது 8ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க. தமிழில் இவங்க நடிப்பில் வந்த கேப்டன் பிரபாகரன், அம்மன், படையப்பான்னு பல படங்கள் இவங்களுடைய அற்புத நடிப்பை சொல்லும். இந்திய அளவில் அதிக அளவு ரசிகர்கள் இருப்பதோடு இன்டர்நேஷனல் அளவிலும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர்ஸ்கள் இவங்களுக்காக இருக்காங்க. 2015ஆம் ஆண்டு வெளிவந்த பாகுபலி படத்தில் ராஜமாதா சிவகாமி தேவியாக நடித்து அசத்தியவங்க. இதையடுத்து கேரக்டருக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்பவே நேர்மறையாக 2019ஆம் ஆண்டு வந்த தியாகராஜன் குமாரராஜா இயக்கிய சூப்பர் டிலக்ஸ் படத்தில் ஆபாச நடிகையாக அதிக அளவு கவர்ச்சி காட்டி நடிச்சிருந்தாங்க. அம்மன் ரோலாக இருந்தாலும் சரி, கவர்ச்சி ரோலாக இருந்தாலும் சரி, எல்லா விதமான வேடங்களுக்கும் அருமையாக பொருந்தக்கூடிய உடல் வாகையும் நடிப்பு திறனையும் வந்து பார்த்தோன்னா ஒன்று சேர இருக்கிறவங்க தான் யாரு அப்படின்னா ரம்யா கிருஷ்ணன் அவர்கள். பெரிய திரை மட்டும் இல்லாமல் சின்ன திரையிலுமே வெப் சீரிஸில் கலக்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் தான் சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. வெளிநாடுகளில் படப்பிடிப்பு நடக்கும்போது கடுமையான வெயில் இருக்குமா. வெயில் என்றாலே ரம்யா கிருஷ்ணனுக்கு நடன இயக்குனர் கலா மாஸ்டருக்கும் சுத்தமாக ஒத்து வரானா. மேலும் வெயில் அதிகமாக இருந்ததால் இருவருக்குமே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா பேதி ஆகிடுமா. ஒரு முறை வெளிநாட்டில் படப்பிடிப்புக்கு சென்ற போது கழிவறை வசதி கூட இல்லாத பகுதியில் ஷூட்டிங் நடந்திருக்கு. இந்த சமயத்தில் திடீரென அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா லூஸ் மோஷன் போனதுனால அந்த காட்டு பகுதியில் இடத்தை தேடி ஓடி ஒரு வழியாக சமாளிச்சிட்டோன்னு பேச்சுவார்த்தையில் ரம்யா கிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை சொன்ன அடுத்த சில மணி நேரங்கள்லேயே இதை வேணும்னா நீங்கள் உங்கள் வீடியோவில் கட் செய்திருங்க, லூஸ் மோஷன் போன்ற விஷயங்கள் எல்லாம் பேசினால் நன்றாக இருக்காது எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே வீடியோவாக வெளியும்பொழுது கட் செய்யுங்கள் அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர், கவலைப்படாதீங்க மேடம், நீங்கள் லூஸ் மோஷன் பற்றி சொன்ன விஷயத்தை நாங்கள் ஸ்லோ மோஷனில் போட்டு காட்டிடுவோம் அப்படின்னு குபீர் கிளப்பியிருக்காராம். அந்த தொகுப்பாளர் யார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா KPY பாலா அவர்கள் தானா. இவர் தான் டைமிங்கில் ரைமிங்காக பேச அனைவரையுமே கலகலப்பாக வச்சுக்க முடியும். இப்போ ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் பேசின அந்த சாதாரண விஷயம் ரொம்ப வைரலாக பரவி வந்துட்டுருக்கு.